வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கல்ஸோட கேம் பிளான் இதுதான் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து பார்வதி அண்ட் தென் கமருதீன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு. என்ன விஷயம் ஷேர் பண்ணுறாரு அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குரூப்பிசம் பற்றி வந்து பேசுகிறாங்க. லைக் இந்த குரூப்பில் தான் இவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி. பட் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் அந்த குரூப்பில் இல்லாமல் தனியாக நிற்கிறாரு. அதுவும் வந்து அவரோட கேம் பிளான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத வந்து பிரவீன்ராஜ் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து இண்டிவிஜுவலாக அவரோட கேமை வந்து சூப்பராக விளையாடுறாரு. நல்ல இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு விஜய் பார்வதி சொல்லுவாங்க, ஆமாம் அவள் வந்து ஃபஸ்ட்டு நாமினேஷன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து விக்கல்ஸ் தான் நாமினேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. 3 நாமினேஷன்லேயும் வந்து தப்பிச்சிட்டே வராரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கேமை வந்து அவர் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து லைக் ஜெயில் வரத்துக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவரோட கேம் பிளானை பாராட்டுறது பாருக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து லைக் பார்வை என்னன்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெகட்டிவிட்டியை நோக்கி நீங்கள் உங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க, பட் அது வந்து க்ரியேட்டிவிட்டியாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நிறைய க்ரியேட்டிவ் திங்ஸ் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றது வந்து நம்மளுக்கே ஆஸ் ஆடியன்ஸாக வந்து நிறைய இடத்துல புரியுது. அவர் சும்மா உட்காந்தா கூட அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பார். தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், க்ரியேட்டிவாகவும் இருக்கும். அண்ட் தென் அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் போய் வேலை பார்த்தார் அப்படின்னா அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து ஒன்று கேட்டால் அவர் வந்து 10 பண்ணுவார். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் பாடி லாங்குவேஜ்லேயும் சரி, அந்த டைலாக் இதுலேயும் சரி நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தட்டி கேட்குறாருன்றதை விட வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். லைக் யூடியூப் பற்றி ஒரு மாதிரி பேசியிருப்பார் திவாகர். அப்போ வந்து எனக்கு யூடியூப் தான் சோறு போட்டுச்சு, அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் வந்து பிடிக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் அதை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல வாய்ஸ் அவுட், காமெடி பண்ண இடத்துல காமெடி, அண்ட் தென் வேலை செய்கிற இடத்துல வேலை, அண்ட் தென் ஒரு விஷயம் வந்து லைக் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் தென் ஒரு டாஸ்க்கை வந்து அவர் படிச்சிட்டாரு அப்படின்னா ஓகே விக்ரம் நீங்கள் கலோக்கியெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இவர் நாமினேட் பண்ணாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி பாரு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விக்ரமோட கேம் பிளான் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.